ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளாட் லோடிங் இருக்குல்ல, அதிலே பேடட் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதாவது எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்லலாம் பார்த்தோம் இல்லையா, ஃப்ளாட்டு எம்போஸ்டு அதே மெத்தட் தான். இதை நடுவில் வந்து பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பைப்பிங் த்ரெட்டை டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணுறேன், க்ளூ போடாமல். அதாவது க்ளூ போடாமல் உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா, க்ளூ போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் லோடிங் இருக்குல்ல, அதில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி எம்போஸ்ட் லோடிங் வந்து சில்க் த்ரெட்டில் நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இந்த லோடிங் ஒர்க் கொடுக்குறது அப்படிங்கிறத கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் அது ஃபஸ்ட் டைம் நம்ம சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம பண்ண கற்றுக்குவோம். அதனால தான் இது சொல்லி கொடுக்குறேன். பிகினராக இருக்கும்போது வரலன்னா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெருசாலாம் எடுக்கல, ஒரே சைஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும். அப்புறம் வந்து நான் ஷூவிங் த்ரெட் வந்து நாட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த ஷூவிங் த்ரெட்டை வச்சே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை வச்சே நான் வந்து லோடிங் ஒர்க் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரே த்ரெட்டே நான் ஆரம்பத்துலேருந்தே எடுத்துக்கிறேன். நீங்களுமே இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் தள்ளி, அதாவது இந்த கார்னர்லேயும் இல்லை, இந்த கார்னர்லேயும் இல்லை, அது ரெண்டுத்துக்கும் கேப் நடுவில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து எப்படி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து இந்த பைப்பிங் த்ரெட்டை இழுத்து அங்கே கொண்டு போய் வச்சு பைப்பிங் த்ரெட்டை சுற்றி ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டா அந்த இடம் ஸ்ட்ராங் ஆகிடும். கொடுத்துட்டு அப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச். நான் இந்த ஜிக்ஸாக்ல லாக் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணல, நார்மலாக வெறும் ஜிக்ஸாக் மட்டும்தான் போட்டு வரேன். செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்லாம் இருக்குல்ல, அதில் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம்ல, லாக் ஸ்டிச் போடாமல், அந்த ஜிக்ஸாக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சுக்கு. இது மாதிரி தைக்கிறதுக்கு வரல ஸ்டார்டிங்கில் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, க்ளூ அப்ளை பண்ணி தாராளமாக தைக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், க்ளூ அப்ளை பண்ணி. அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் வரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும்போது முடிக்கிற இடத்துல நான் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என் நாட் போட போகிறேன். கரெக்டாக எவ்வளோ தேவையோ, அதாவது நம்ம தச்சிருக்க த்ரெட்டெல்லாம் பிடிச்சி கட் பண்ணி விட்றாதீங்க. அதை கட் பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறோமா, பண்ணிவிட்டு எண்ணாட்டை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேலேருந்து எப்படி ஆரம்பிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் ரொம்ப சின்ன சைஸில் தான் அந்த பாக்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து நார்மல் சைஸ் பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் வந்து ஷேக் ஆகாமல் வரும். அதுக்கப்புறமா இப்போ இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக் டிசைன் நான் சொல்லி கொடுப்பேன்ல, அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெக் லைனில் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி எப்படி இதை நெருக்கமாக வச்சு தைக்கிறது, அதாவது பீடை ஒட்டியே எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததில்ல யூடியூப்பில். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து தனியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பீட்ஸோடு எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததில்ல. நான் நெக் டிசைனில் அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு போட போகிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கு நான் பீட்ஸ் நீடில் தான் நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை நான் பீட்ஸ் நீடில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஜிக்ஸாக் கூட த்ரெட் நீடில், அதாவது அயன் த்ரெட் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பீட்ஸ் நீடில் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டுமே பீட்ஸ் நீடில் தான் போடுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச்சுக்கான சுகர் பீடு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மேட் ஃபினிஷிங்கில் எல்லோ கலரில் சுகர் பீடு எடுத்திருக்கேன். எந்த சுகர் பீடில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் கலர் சுகர் பீடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 பீடு, அதாவது இங்கேருந்து 2 பீடு வச்சா எவ்வளோ கேப் வருமோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிக்கிட்டு பின்னாடி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கார்னருக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க.
அதுக்கப்புறமா ஒரு 2 பீடை வந்து உள்ளே போட்டு செயின் ஸ்டிச், அடுத்து வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு செயின் போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பீட் வைக்கணும். ஏன் இந்த மாதிரி தனியாக ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து பீட் அதுக்கப்புறமா வைக்கிறோங்கிறத நான் இந்த வீடியோவில், அதாவது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில், பீட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ 4 பீடு போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கார்னர் வந்தாச்சு. வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி போடும்போது தான் அடுத்தடுத்த லேயர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இல்லைனா வந்து நம்மளுக்கு, அதாவது கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச்சு பீடு வச்சு ஸ்டிச் போட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது. அடுத்தது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு பீடு போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கேருந்தே நம்ம பீடு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்தே இப்படி பீடு வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வளைஞ்சு வரும். தெரியுதா உங்களுக்கு? அங்கிட்டிருந்து அந்த ஓரத்தில் வளைஞ்சாப்பில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கிராஸ் லோடிங். இப்போ ஒரு ஸ்டிச் நம்ம வந்து கொடுத்துக்குறோம். ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலே பீடு வந்து போடுறோம். எத்தனை பீடு தேவையோ அத்தனை பீடு போடுங்க. போட்டுட்டு நான் வந்து ஒரு 6 பீடு போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னர் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அடுத்த லைனுக்குள்ள நம்ம எத்தனை பீடு கொடுக்குறோமோ அதுதான் இந்த கார்னர் வர வரைக்கும், அதாவது இந்த கார்னர் வர வரைக்கும் அந்த 6 பீடுனா 6 பீடு தான் நம்ம வச்சுட்டு வர போகிறோம். பாருங்கள் எப்படின்ட்டு. ஸ்டிச் போட்டு டிசைனோட டைரக்ஷன் மேலே லாக் ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டு டிசைனோட டைரக்ஷன் மேலே லாக் ஸ்டிச் போடுறேன். அடுத்து வந்து இங்கே ஸ்டிச் போட்டு டிசைனோட ஆப்போசிட் சைடு, அதாவது இந்த சைடு உள்ள டைரக்ஷன் இருக்குல்ல அந்த சைடு ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு நம்ம வந்து அடுத்த பீடு வைக்கிறோம். நான் 6 பீடு கரெக்டாக போடுறேன். பீடு வந்து நல்லா குவாலிட்டி பீடாக யூஸ் பண்ணுங்கள். சுகர் பீடு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், கோல்டன் பீடு யூஸ் பண்ணிக்கோங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி எப்படின்னா ஈவனாக இருக்கணும். பீடோட சைஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த லோடிங் வந்து நல்லா கண்ணுக்கு தெரியும் அழகாக. இந்த மாதிரி 6 பீடு போடுறேன். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் வந்து டிசைனோட டைரக்ஷன் சைடு, அதாவது இந்த சைடு எனக்கு டைரக்ஷன் போகுது அந்த சைடு போடுறேன். அடுத்த ஸ்டிச் வந்து இங்கே கொடுத்துட்டு தான் மறுபடியும் வந்து பீடு வைக்கணும். அப்படி இதுக்கு லாக் ஸ்டிச் எங்கே போடுறேன்னா இந்த சைடு, அதாவது டிசைன் இந்த சைடு போகுதுல அந்த சைடு நான் வந்து லாக் ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த ஸ்டிச்சில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம கரெக்டாக பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து பேடட் லோடிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் கிளியராக என்கிட்ட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான் நம்மக்கிட்ட உள்ளது. லைவ் கிளாஸஸ் வந்து 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணி லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம்லாம் எனக்கு சரியாக கிடைக்காது, ஃப்ரீ டைமில் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸில் ஜாயின் பண்ணி நான் கைட் பண்ண நீங்கள் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். இதில் மெட்டீரியலுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ஸ்டிச்சஸ்க்கு தேவையான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்துட்டு வரோம். பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லோரும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்பீடாக வரணும் அப்படின்லாம் ஸ்டார்டிங்லாம் நினைக்காதீங்க. ஸ்பீடாக பண்ணுறது நீட்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு பொறுமையாக பண்ணிவிட்டு ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்பீடு தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
லாக் ஸ்டிச்சு போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீடு வைக்கணும். இதுதான் ப்ராசஸ். இங்கே பாருங்கள், நான் இந்த கார்னர் இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டிச் வந்து போடுறேன். அடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 4 பீடு வைக்கிற மாதிரி தான் இடம் இருக்குது. அந்த 4 பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களுமே எந்த அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பீடு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த லோடிங் ஒர்க்கில் எவ்வளோ பீடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் இங்கே நல்லா தூக்கி காட்டுறேன் பாருங்கள். கிளாத்தை நான் அடியில் பிடிச்சி காமிச்சிட்ருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, 6 பீடு இல்லைனா 5 பீடு போடுங்க. இந்த இடத்துல நடுவில் 6 பீடு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா லென்த்து கூடும், அதாவது அகலம் அதிகமாகும், ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. 6 பீடு வந்து கரெக்டான அளவு. நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்கேலால் 0.5 தான் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே முடிஞ்சிருச்சு எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு? அந்தளவுக்கு அகலம் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே வச்ச பைப்பிங் த்ரெட்டுமே வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக உள்ள பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணல, ரொம்ப சின்னதாக உள்ளதான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2 பீட் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது. அதில் நான் ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த ஒர்க்கு. இங்கே பாருங்கள், எனக்கு பேடட் லோடிங் ஸ்டிச் இப்படி தான் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன பைப்பிங் த்ரெட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லோடிங் தெரியுதா உங்களுக்கு? சைடில் லைட்டாக எம்போஸ்டாக, இதுதான் லோடிங் ஸ்டிச்னு சொல்லுவோம். அதாவது எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? அது ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது ஃப்ளாட் ஸ்டிச்சு, இது லோடிங் ஒர்க்கு. லைட்டாக லோடிங் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக அழகாக வரணும் அப்படின்னா 6 பீடு யூஸ் பண்ணுங்கள். அதாவது இதோட அகலமுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதாவது நான் ஸ்கேலில் வச்சு காமிச்ச மாதிரி. இப்போ இதில் அவுட்லைன் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நார்மல் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கட் பீடு, சுகர் பீடு ஏதாச்சும் ஒன்று வச்சு அவுட்லைன் கொடுங்க. இதை வந்து நம்ம நெக் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே பீடு வச்சுட்டு, அதாவது நெக்கோட அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேடட் லோடிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. நான் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் டீச் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.